சரி நான் பிள்ளைல பாத்துக்கிறேன், நீ போய் உட்காரு போ. முழிச்சு கிடக்கானுங்க, விட மாட்டானுங்க. இங்க பாருங்க, அவன் முழிக்கிற மொழிய பாருங்க. ஏழு ஏழு அங்க பாக்க பாரு, அங்க என்ன பாக்கலாம் என் பிள்ளை? லைட்டா இருக்குல்லங்க, அதுக்கு தான் அப்படி பாக்க வெளிச்சமா இருக்குல்ல. அது இன்னொரு குழந்தை சொல்லுது. என்னங்க? என்னடி? வா. என்ன? ரொம்ப ஓடிட்டு இருக்காத, இன்னும் உடம்பு சரியா வரல. சரியா? சரி. சரி என்ன போய் உட்காந்து நான் பாத்துக்கிறேன். இல்ல, அக்கா எங்க போனா? வீட்டுக்கு ஏதோ பொருள் எடுக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் ஆளை காணல. சரி சரி. அண்ணா என்னடா, வியாபார சங்கத்துல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, நேரா பந்தில உட்காந்து சாப்பிட சொல்லிட்டுமா? சரிடா, நான் பிள்ளைல வச்சுட்டு இருக்கேன், வர முடியாது, நீனே பாத்துரு. சரிண்ணா. டேய் குட்டி பையா, எங்க பாக்காம? வெளிச்சமா இருக்குல்ல, அதான் பாக்கம். பாக்குறது பாரு. டேய் டேய் டேய், என் வச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்கான்டா. அந்த என்ன வேக பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அம்மா காரி சட்டை வேற எப்படி பிடிச்சிருக்கான் பாரு. அவருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், கீழே விழுந்துடக்கூடாதான், அதுக்குத்தான் சிக்கன் பிடிச்சிருக்கான். அம்மா அவனுக்கு சட்டையிலங்க, சட்டை போடாம இருந்தா மட்டும்தான் அழ மாட்டுக்கானுங்க. சட்டையை எடுத்துட்டோம், ஒரே அழுகதான். அண்ணா பிள்ளை கொண்டா. என்னடா வாக்க வச்சுக்கணும் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கா? பாக்குத பாரு. அப்ப பாரு, அப்ப பாரு. பழக்கோடுறத பாரு, பழக்கோடுறீங்க. என்னமோ என்னமோ. அது சரி, நீங்க ஏன் சட்டையை போட மாட்டேங்கிய? சாரிமா, நீ சட்டையெல்லாம் போட வேண்டாமா, நீ சட்டையே போட வேண்டாம். கையில குள்ள மட்டும் எப்படி வைக்க விட்டீரு? அது பரம்பரையில எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல, அதனால அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஆமாடா, தலையில எவ்வளவு தொப்பி வச்சாலும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கானுங்க. ட்ரெஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சரிண்ணே, பிள்ளைப்படி வேலையெல்லாம் பாக்க. சாரனும் கவின் எங்க போயிருக்கானுங்க? அவன் சாரனு சமையல் பண்ற இடத்துல நிக்காம கவின் முன்னாடி நின்றுட்டு இருந்தான். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்கணும்ல? அதெல்லாம் பாக்கணும்ண்ணே. சரிண்ணே, என்ன போய் எட்டி பார்த்துட்டு வரேன், இருங்க. என் தொங்க பிள்ளை சுசு போயிட்டான்னு நினைக்கேன்டி. ஏன்டி அப்போ ஏன்டி கூப்பிடுதா? எனக்கு இதெல்லாம் தெரியாது, அப்பதான் பாப்பாங்க. சரி அந்த சைடு போய் க்ளீன் பண்ணலாம் வா. எனக்கு தெரியாதுங்க. சரி பரவாயில்ல வா, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. என்ன ஐடியா? பிள்ளைல கொண்டாங்களே. நீ பாக்கണ്ട, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. ஐயோ கொண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு தாயா பிள்ளைய பார்க்க வேண்டியது ஒரு தாயோட கடமைங்க. கொண்டாங்க. அப்பா உனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கும் தெரியும். ஐயோ தெரியாதுதாங்க, ஆனா அதுக்கு வழிமுறைகளை நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். நீங்க கொண்டாங்களே. என்னடி பண்ண போற? அண்ணன் இப்பதான் வீட்டுக்கு போனா. அப்போ வரதுக்கு நேரம் ஆகும், அது எனக்கு தெரியும். கொண்டாங்க. நீ தூக்கி விட மாட்டா சொன்னா கேளு. ஐயோ தரப்பறீங்களா இல்லையா? இந்த பாத்து புடி. டேங்கப்பா, நான் தான் பெத்தேன், எனக்கு தூக்க தெரியும். கொண்டாங்க. ஒன்னு ஏன் தூக்க வேண்டி இருக்கு? அது உங்க கடமை. ஐயோ ஐயோ, இப்பதான் ஒரு தாயா உணருது. பேசுற அழகா பாரு, அப்படி கடிச்சதுன்ற மாதிரியே பேசுவா. எங்க இப்ப நான் எப்படி இருக்கேன்? எங்களுக்கும் இப்பதான் ஒரு தாயா தெரியல. இப்போ பாருங்க மிஸ்டர் மகாதேவன். கூட எங்க அப்பா இருப்பாங்களே, என்ன பண்ண போற? மிஸ்டர் மகாதேவன், மிஸ்டர் மகாதேவன். நீ பாத்துக்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி ரெண்டு அப்படி க்ளீன் ஆவறாங்க மட்டும் பாருங்களே. சரி இன்னும் வேலையை பார்த்து வரேன். அப்படி முன்னாடி மட்டும் சத்தம் கொடுத்துரு. நீங்க போங்க, நீங்க போங்க. அப்போ இன்னைக்கு மகாதேவனுக்கு இருக்குது. எஸ் ஏமத்தா, நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? சைட் அடிக்கியா? அப்பவே வச்சி ஒண்ணு போ. ஐ லவ் யூ. அப்புறமா மிஸ்டர் மகாதேவன். மிஸ்டர் மகாதேவன் எங்க? இசை புள்ளி எங்க போட்டு போற? மிஸ்டர் மகாதேவனை பாத்தீங்க? மாமாவும் அப்பாவும் ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ, அது போதும். புள்ளைய கொண்டா. இப்ப தூக்க முடியாது, அவனுவ ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டானுங்க. அதுக்கு என்ன கொண்டா, நான் க்ளீன் பண்ணி கொண்டு வரேன். இல்ல, இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சே ஆகணும். நான் அங்க போய் கொண்டு கொடுத்துக்கிறேன். ஐயோ நேராவது புள்ளைய கொண்டா. மகாதேவன் கிட்ட தான் கொடுப்பேன். இன்னைக்கு மகாதேவன் மாட்டினாரு, அங்கதான் நீ கேள் கொண்டு கொடுமா. ஓகே. ஏய் ஊர்ல மட்டும் பெரும்புள்ளிகள்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே அழைப்பதில் கொடுத்துருந்ததுல நினைச்சத விட கூட்டம் அதிகமா வந்திருக்க. சரிடா நேரம் ஆகுது இல்ல, பேசிட்டுலாம் நடிச்சிட வேண்டியது என்ன? ஜான ஒரு வேலை விஷயமா அனுப்பியிருக்கேன், இப்போ வந்துருவான். நான் பெத்தது
ஏய் புள்ள எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியல, என்னன்னு கேளு. என்னம்மா? இங்கதான் இருக்கீங்களா? வந்துட்டேன். மிஸ்டர் மகாதேவன். இதே பச்சை பிள்ளை மாதிரி இருக்கு, இது ரெண்டு தூக்கிட்டு வந்திருக்கு. என்னம்மா நீ தூக்கிட்டு வந்த பிள்ளையா? ஏன் வேற யாரும் இல்லையா பிள்ளை தூக்கிறதுக்கு? இல்ல மிஸ்டர் மகாதேவன், பிள்ளைய பிடிங்களே. அதுக்கு என்ன கொண்டா? அதுக்கு முன்னாடி பிள்ளைய க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணுமா? தம்பி சுசும் போயிட்டான், டூ பாத்திரமும் போயிட்டான். இதை க்ளீன் பண்ணணும். இந்தாங்க க்ளீன் பண்ணி கொண்டாங்க. உங்க அப்பா இல்ல? அப்பா பாவம். உங்க அப்பா பாவம் அப்படின்னா? நீங்க தானே நான் உங்களுக்கு உரிமையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல, அதுக்கு தான். என்னங்கப்பா? இப்போ மட்டும் நான் அப்பா உனக்கு. உங்க ஜானப்பா அப்பா பாவம். ஒக்க மக்க உங்க அப்பா பாவம். எங்க அப்பா எத்தனை நாள் க்ளீன் பண்ணுவாரு? நீங்களும் அப்பா தானே? புடிங்க. இல்ல எப்பவும் கொடுத்தா பரவாயில்ல, காரியத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கா. புள்ள வாங்குடா, வாங்குறது பிரச்சனை இல்லடா, எனக்கு கழுவுறது கூட பிரச்சனை இல்ல. அவ இவ்வளவு காரியமா கொண்டு வந்திருக்கா பாருடா. புடிங்க. கொண்டா கொண்டா. என்னங்க பேர பிள்ளைக்கு போது சால்ச்சிட்டு வாங்குறியா? சாலிச்சுக்கிட்டுலாம் வாங்கலாமா? கொண்டா. டேய் தங்க பிள்ளை, அப்படியே உங்க ரெண்டு தாத்தா கிட்ட இருந்துக்கங்கம்மா. டேய் நம்மள ஃப்ரீயா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாடா. சரி புள்ளைக்கு அப்படங்க. அவளுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. ஓ நாங்க சும்மா கூட நினைச்சிட்டா. சும்மா தானே நிக்கீங்க. அதுக்கானே அவிய பாவம். ஓ அவனும் பாவம். ஆமா. வள என்ன பேசப்படாது. என்னங்க சீக்கிரம் சீக்கிரம் புடிங்க. ரெண்டு பேரும் நீட்ட பிள்ளைய தொடச்சி பறக்க வச்சுக்கிடுங்க, சரியா? Dress வேணும்னா நான் கொடுத்து விடுறேன், சரி? அவன் Dress போட மாட்டான், அதனால Dress தேவை கிடையாது. ஆமா வந்துட்டேன். இன்னங்க துண்டு நல்லா தொடச்சிட்டு இதாச்சும் தொடச்சிருங்க, ஈரம் அவளுக்கு ஆவாது. சரி நான் வரட்டா? அப்படியே உங்க அப்பா ஜான் இருப்பார் பாரு, அவரை கொஞ்சம் வர சொல்லி. நீங்க க்ளீன்லாம் பண்ணி ரெடியா வைங்க, நான் எங்க அப்பா வர சொல்றேன். அக்கா மக்கா ஓடி சொல்லிட்டேன். உங்க பேரப்புல தானே, நீங்க ரொம்ப உரிமை கேட்டீங்க, அதான் உரிமையோட கொடுத்திருக்கேன். உன் பிள்ளைகளுக்கு குண்டி கழுவுதுக்கு ஏதோ ஒண்ணு உரிமை கிடைச்சிருக்குல்ல, இந்த உரிமையும் உங்க அப்பா ஜானுக்கே கொடுத்துரு. அப்பள சொல்லக்கூடாது, இந்த உரிமை நீங்க எடுத்துக்கிடணும். ஓ கொஞ்சது ஜானு உரிமை எடுத்துக்கிடுவான், குண்டி கழுவுதுக்கு நாங்க. அப்பள சொல்லக்கூடாது, இதெல்லாம் புண்ணியம். சரியாப்பா வரோம், வச்சுக்கிடுங்கப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பாடா எப்படியோ கொடுத்துட்டோம்ப்பா. அவனை மட்டும் கொடுத்துட்டு வர நிம்மதியா போறாடா. கிங்ஸ்ராஜா நீ பிள்ளைக்கு கழுவுறதா? ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா தானே. ஊருக்கே சண்டினா இருந்தாலும் தாத்தா வைட்டோம் கழுவித்தான் ஆகணும். நம்ம வம்சம்டா, நம்ம பேரை சொல்லதுக்கு பிறந்த பிள்ளைகள் கழுவோம். இல்ல என்ன இருக்கு, கழுவுறதுக்குலாம் எனக்கு பிரச்சனையே இல்லடா. இந்த நேரம் மட்டும் ஜான்கிட்ட கொடுக்காம நம்ம கொண்டு கொடுத்துருக்கா பாரு என் புள்ள. பையவளுக்கு கொசர பத்தியாடா. தாத்தான்னு சொன்னான்டா. ஆமாடா தாத்தாவா? தாத்தாவுமா? தாத்தா தானே சொன்னா. ஆமாடா தாத்தா தான் சொன்னான். என்னடா என்ன என் முள்ள என்ன பேசுது? தாத்தா தாத்தான்னு சொன்னான்டா அவன். ஆமாடா அவன் தாத்தா தான் சொன்னான். இங்க பாரு இங்க பாரு, இங்க தாத்தா பாரு, இந்த தாத்தா பாரு, உங்க தாத்தா பாரு, அங்க பாரு. நீ தாத்தா தானடா. என்ன இருந்தாலும் உனக்கு தானே மொத உரிமை. பாரு டைரக்ட் ஓ ரத்தம். உங்க தாத்தா பாரு, உங்க தாத்தா பாரு. இவன் அப்படியே கிங்ஸி மதண்டா இருக்கான், உன்ன மதண்டா இருக்கான். உன் பிள்ளை உன்ன மதண்டா இருக்கான், அவனும் அப்படித்தான்டா இருக்கான், இவனும் அப்படிதான் இருக்கான். நாளைக்கு வளர்ந்து நிற்கும் போது உன்ன மாதிரி இருப்பான்டா. அதை பார்க்க நம்ம இருப்போமாடா? அதெல்லாம் இருப்போம்டா. அழகு போல இருக்கான் பாருடா. அவன் இதே முன்முறமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அதே வெளிச்சமா இருக்குல்ல அதான் பார்க்கான். அங்க ஒருத்தருக்கு சரியான தூக்கம் போலுக்கு. அவன் ஜானுக்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே இருந்தான் பார்த்துக்க, அவன் தான் தூங்கிட்டு இருக்கான். ஓ என்ன 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 எங்க பாரு, தாத்தா பாரு. ஏப்பா கொடுங்கப்பா, நான் கிளீன் பண்ணி தரேன். அதெல்லாம் வேணாண்டா, நான் பாத்துக்கிடுவேன். அவன் மாமா கிட்ட கொடுக்கணும் கொண்டு வந்தது. அதுக்கு என்ன என்ன தங்கம், தாத்தா கிளீன் பண்ணி விடுறேன் வா. இல்ல வேண்டாம், நான் கிளீன் பண்ணி விடுறேன். எப்போ கொண்டாங்கப்பா. வேண்டாண்டா, நீ மத்த வேலையெல்லாம் பாரு, அதுல என்ன இருக்குது, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்லப்பா நான் கிளீன் பண்ணி கொண்டு கொண்டாங்க. டேய் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்கப்பா. வந்துட்டான். சரிடா, அப்ப இந்த பிள்ளை கூட்டிட்டு வாயா, நான் முன்ன போய்கிட்டு இருக்கேன். கட்டி விட்டு போற. நீ அந்த பிள்ளைய விரும்புத, அந்த பிள்ளை உங்களோட வரதுன்னு ஆசைப்படுவோம். நான் எதுக்கு கூப்பிட்டு வந்துருவா பாரு. இல்ல நீ கூட இருக்கணும். இல்லடா அங்க அத்தனை பேர் இருக்கும் போது காதலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத என்ன நீ கூட்டிட்டு வந்த பாரு. இங்க ஏதோ ஒண்ணு இடிக்குத.
இடிக்கல அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் நில்லு. அப்படின்னா உருட்டி மிரட்டி அடியால வச்சுதான் கூட்டு வந்திருக்கேன். டேய், நீ பெரிய டாக்டர், உனக்கு அவ பயந்துதான் ஆகணும். உன் முன்னாடி என்ன திட்ட முடியாது. கப்சி புள்ள உட்கார்ந்துருப்பா. அதுக்குத்தான் ஒன்ன நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே சாரனே கவின் கூட சுத்துறேன்னா இன்னைக்கு எதுக்குமே உதவாத ஒன்ன கூட்டு வந்திருக்கேன்னா புரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு காதலிக்க தெரியாது. தெரியாது. காதலுங்கிறது 20-25 வயசுக்குள்ள வரணும்டா. உனக்கு வந்தது 30 வயசுல. அது காதல் இல்ல. டேய், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்த நான் போறேன்டா. டேய் போயிடாதடா. அவ உன்னை பார்த்துதான் பயந்து என் பக்கத்துல இருப்பா பார்த்துக்க. அதுக்குதான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். ஓ, அடியால் வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்க. ஆமாடா. உனக்குள்ள ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்க கூடாடா. அப்படியே ஆஸ்பத்திரியில கடனை சொல்லியிருக்கணும். எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்க பாத்தியா. அந்த புள்ள வந்தாச்சு. உன்கிட்ட வச்சு சிரிச்சது ஒரு குத்தமாடா. துண்டு கட்ட வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இருடா, நான் எப்படி ஓடி போறேன்னு மட்டும் பாரு. ஃபங்க்ஷனுக்கு அடியால வச்சு தூக்கிட்டு வந்திருக்கான். இருடா, உனக்கு காப்பு வச்சுட்டு போறேன். பிரயாணம் எல்லாம் செழிப்பு தானே. என்னடா தூக்கிட்டு வந்துட்டு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு நிக்க. பார்த்தது போதும், கூட்டிட்டு வா. பிரயாணம் எல்லாம் செழிப்பு தானே. நல்லபடியா பத்திரமா வந்துட்டல. அதான் வந்துட்டல. போயிடா. அதுக்கு இல்ல வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடாவடி காதலு. என்ன செய்ய, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதானே வரும். பொறுக்கி பைய, ரவுடி பைய. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. நல்லா இருந்தது. உங்க டாக்டர் நிக்காரு, வணக்கம் சொல்லல. இப்ப என்ன போது விடுறது. எனக்கு வணக்கம் ரொம்ப முக்கியமாடா. ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். குட் மார்னிங் சார். ஐயோ, என்ன சொல்லி மாட்டி கூட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. சரி சரி, கார் இன்னைக்கு நம்ம கார்லயே போயிடலாம். தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டேன்டா. இந்த ஊரை பத்தி தெரிஞ்சாலே நான் ஓடி இருக்கணும். அட கூட முடியாத. டேய், நீ கார்ல கூட்டு வா. நான் போயிட்டு இருக்கேன்டா. இவன் ஒருத்தன் நம்ம 3 பேரும் ஒன்னதான் போறோம். வாங்க வாங்க போவோம் போவோம். என்ன நக்க பொருளாம் பண்ண போறானோ தெரியலையே. ஏன் கூப்பிட்டோன்னே ஏன் கூப்பிடுதுன்னு கேட்டுட்டு வந்திருக்கணும். ஐயோ, ரொம்ப சட்டை பொண்ணுதானே. எனக்கு ஒரு தேவதை வந்து விட்டால். உனக்கு தான் தமிழ் பாட்டு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு கத்துக்கிட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டு மருமகனாக போறேன்ல, அதனால கத்துக்க போறேன். நான் என்னைக்கு இந்த மண்ணின் மைந்தன் தானே, கத்துக்க போறேன். ஒரு தேவதை வந்து விட்டால். ரொம்ப சோதிக்கான என்ன சொல்லி மாட்டி கூட்டு வந்திருப்பான். புள்ள அசரவே இல்ல. ஏய், இங்க பாரு. அங்க பாரு, அங்க பாரு. ஐஸ்கிரீம் கிடையாது, வேணுமா உனக்கு? சார், ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிட்டு. போலாம் போலாம், அதெல்லாம் போயிடலாம். ஒரு தேவதை வந்து விட்டால். இருடா, ஃபங்க்ஷன் மட்டும் மூடிட்டோம். எப்படி சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு ஓடி போறேன்னு மட்டும் பாருங்கடா. போறே. என்னடா, கொஞ்சம் என் அருமை பெருமையெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்போம். அருமை பெருமையா? அதான்டா, நான் எவ்வளவு சேவை மனப்பான்மையோட இருக்கேன், எவ்வளவு துண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து சொல்லு பாப்போம். இந்த நேரத்துல சொல்லணுமா? இப்பதான் கட்டாயமா சொல்லணும் பாத்துக்க. சொல்லு பாப்போம். மாணிக்கம் நல்லவரு, வல்லவரு, நேர்மையானவரு. இல்ல இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. ஏகப்பட்டது இருக்குது. எதை சொல்ல? ஏகப்பட்டது இருக்குல்ல, அதுல எதையாவது ஒண்ணு சொல்லி. இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுக்குத்தான். சோபா படா படுத்துறானே. டேய், ஏன்டா இப்பலாம் சித்திராத படுத்துதீங்க? அத சொல்லலடா, நல்லவரு, வல்லவரு, நேர்மையானவரு. இவன் நேர்மையானவனா? இல்லன்னு எனக்கு தெரியாது பாருங்க. நீ கடத்திட்டு வந்து காதல் பண்ணது கூட ஒரு கரையில சேர்த்தலாம்டா. ஆனா அந்த புள்ள முன்னாடி ஒண்ணு புகழ்ந்து பேச சொல்ற பாரு, அதான் நினைச்சு நிக்க முடியல. துறை என்னடா, என் அருமை பெருமையில சொல்லிட்டா சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்குத்தான். நீ பாம்பேல என்ன பண்ணு சொல்லட்டுமாடா? டேய், அது சொல்ல ஓட வந்து குதிச்சிருவா. என்னடா, உன் அருமை பெருமையெல்லாம் மும்பைல இருந்தே சொல்லவான்னு கேட்கேன். சொல்லுதண்டா. 13 வயசு இருக்கும். அது என் காதல்ல மண்ணலி போட்டுரும் போலுக்க. அது இல்லடா, தமிழ்நாட்டுக்கு வந்தா அதை பத்தி சொல்லு. தமிழ்நாட்டுக்கு வந்தா அதை பத்தி சொல்லணும். டேய், நீ தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரே வெட்டு குத்து இதுதான் நடக்குது. இதுல எதனா சொல்ல முடியும்? அவனை எடுபட்டவன காதலிக்க தெரியாதவன கூட்டணும்ல, எனக்கு வேணும். இதுக்கெல்லாம் சாரன் கவினை தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அலிசிக்காக அந்நிய கண்ணி பரமேஸ்வரி வீட்டு வாசல எப்படி கடந்தாங்க தெரியுமா விழுந்து? நீ என் காதல்ல குடி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இல்லடா, அது வந்து நானே உருட்டி மிரட்டி துண்டு கட்ட தூக்கிட்டு வந்திருக்கேன். இவன் வாட்சி விட்டுறவங்களுக்கு அவன் இப்ப இல்ல எப்பவுமே என் காலையில ஏத்துக்க மாட்டான். உன் பேர் என்ன பேருமா? ஒண்ணு இல்ல. சப்பா ரொம்ப கோவமா இருக்கா இந்த பொண்ணு. இவனுக்கு அது பேரு தெரியுமா? அப்படி செருப்பால அடிச்சிருவாடா. ரைட்டு, நமக்கு எதுக்கு ரொம்ப திரும்பிக்கிடுவோம். இங்க தள்ளிவம்மா, பிரேக் அடிக்க போறேன். வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. இங்க தள்ளிவா. இதுக்கு மேல அந்த புள்ள உட்கார்ந்தாவே மடியில தான் உட்காரணும். அது இது என் கதை மாதிரி இருக்குது. அது நான் இப்ப கவுத்தேன். ஒரு நம்ம கதையை காப்பி அடிக்கணும். அண்ணே, உன் கதை தான் நினைச்சேன்டா. எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாதுடா. அது எனக்கு ஆயிருமுன்னே. இங்க தள்ளிவாமா. இவனுல மிரட்ட கூட முடியாது. இவனுக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. திட்ட கூட முடியல. வசமா வந்து மாட்டிக்கிட்டானே.
2000 அதிகம் கிடைக்குது இந்த ஊருக்கு வந்துட்டேன். சப்பா இப்படி மாட்டிக்கிட்டேனே. யாராவதுல பேர வைங்க. ஏய் கிங்சன் ராஜா, உன் பேரனுக்கு நீனே பேர் வச்சிரு. பிள்ளைக்கு தகப்ப வைக்கட்டுமே? இல்லப்பா, நீங்க தான் பேர் வைக்கணும். அவன் நீங்க வைக்கணும் நல்லா காத்துட்டு இருந்தான். நீங்களே வச்சிருங்கப்பா, நீங்களே வைங்கப்பா. என்னை விட ஜானு தான் விழுந்து விழுந்து கண்டு பாத்துட்டு இருக்கான். ஜானே வைக்கட்டும். சித்தப்பா நான் அடுத்த பிள்ளைக்கு வச்சுக்கிறேன். நீங்க முதல்ல 2 பிள்ளைக்கு வைங்க. அதெல்லாம் வச்சிருவான். கிங்சன் ராஜா வைடா, வைடா கிங்சன் ராஜா. இப்போ வீட்டுக்கு நீ தானே மூத்தவன், நீ வைக்க வேண்டியதானே? நான் ஏகப்பட்ட பேர் வச்சுட்டேன். இங்க இருக்க பாதி வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன். நீ வைடா. நம்ம செம்புலிங்க சொன்ன நம்ம வீட்டு வாரிசு பெத்து கொடுத்த வாரிசு, நம்ம வீட்டு ஒரிஜினல் வாரிசு, இந்த வம்சத்தை ஆள பிறந்த வாரிசு. நீ கட்டி காத்த இந்த வம்சத்தை அடுத்து கொண்டு போறது இவனுக்குதான். எத்தனையோ பாடு உபத்திரவம், எத்தனையோ விஷயங்கள்ல இந்த குடும்பத்தை கட்டி காத்தவன் நீதான். இன்னைக்கு நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கன்னா அதுக்கு நீ செஞ்ச தியாகம் தான். நீ செஞ்ச தியாகத்துலதான் இன்னைக்கு இத்தனை பயிரவங்க நிக்கிறாங்க. இந்த ஊர்ல கொடி கட்டி நம்ம ஒரு வம்சமா வாழ்ந்துட்டு இருக்கானா நீ செஞ்ச தியாகம்டா. ஐயா அண்ணே, அது என் கடமை. கடமை தான்டா, அது நான் செய்யலையே. இந்த குடும்பத்தை நல்லபடி பாத்திருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் சொல்றேன்லடா, உன் பேர பிள்ளைகளுக்கு நீனே பேர் வை. அப்பா வைங்கப்பா. யாவி உள்ள தள்ளி வா. என்னால அங்க நிக்கல பாரு. எடிங்க தள்ளி வாங்க. பெரிய மாமா நிக்கவல்ல, அதுக்கு தான் பயந்து ஓத்தி உள்ள வர மாட்டேக்கா. ஏன் ஒண்ணு இல்ல, உள்ள வாங்கடி. கருப்பு சிங்கனா ஒருத்தி வர மாட்டா. அங்கே தான் நிப்பல, வேணாலும் பாருங்களே. சரி, பிள்ளைக்கு பேர் வச்சு தூக்கு வருவாள்வே. அப்பா வைங்கப்பா. நீங்க எல்லாம் தியாகம் தியாகம்னு சொல்றீங்க. உண்மையான தியாகத்தை செஞ்சவன் பொம்மிமாதான். அவனை கெட்டிக்கிட்டவன் என் நண்பன். அவன் பேர் வைக்கட்டுமே. என் நண்பா, நான் இந்த வீட்டு மருமகன் தான். உங்க வீட்டு வாரிசுக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் பெரிய மனுஷனா இல்ல. உன் வாரிசுக்கு நீனே பேர் வை. நான் பெத்த பை உள்ளே இந்த மிஸ்டர் மகாதேவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. நீனே பேர் வை. என் தங்கச்சி போனதுக்கு அப்புறமும் இந்த குடும்பத்தை விடாம கட்டி காத்த வேண்டாம் நீ. அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு பேர் வைப்பாரு. பத்தியிட உன் பிள்ளை அதுக்குள்ள அடுத்த பிள்ளைன்னு போட்டுட்டான். அவன் போற போக்க பார்த்தா இன்னும் 15 பிள்ளைகளுக்கு நம்ம பேர் தேட வேண்டியது இருக்கும். ஏமோ கம்மி சொல்லிட்டீங்கம்மா. அவன் சாதிச்சு கட்டாம விட மாட்டான். அவன் ஒரு பிளானோட தான் இருக்கான். எங்களுக்குலாம் சேர்த்து அவன் பெற்றுவான். டேய், மத்தவங்களுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுறா. இது என் சுதந்திரம். ஒண்ணு இவங்களுக்கு பேரு சேர சோழன், அப்ப அடுத்து பாண்டியன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சும்மா இருக்கடா. கண்டிப்பா கிங்ஸனுக்கு அடுத்த ஆம்பளை போய் பறக்கும். அவனுக்கு பேரு பாண்டியன் தான். உங்க அப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பெத்துருவோம்ல, நீ பெத்துருவடா, கண்டிப்பா பெத்துருவ. சேர சோழன் ரெண்டையும் கூப்பிடும் போதே ஒன்னாதான் இருக்கும். சேர சோழனே கூப்பிடலாம். இன்னையில இருந்து இவனுக்கு 2 பேரும் வேற வேற இல்ல, 2 பேரும் ஒருத்தன் தான். இவங்களை கூப்பிடும் போது சேர சோழனே கூப்பிடுங்க. இந்த வம்சம் வளரட்டும். செம்புலிங்க வம்சத்துல பிறந்த ரெட்ட புள்ள, அதனாலதான் இவங்களுக்கு சேர சோழன் பேர் வச்சேன். அழகா இருக்குது, சேரன் சோழன். நல்லா இருக்குது பேரு. அப்பா பேர் உண்மையிலே நல்லா இருக்குப்பா. சேரன் சோழன் நல்லா இருக்குது. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? இதுல பிடிச்சிருக்கிறத விட பேர் பிரமாதமா இருக்கு. அப்பா நீங்க எந்த பேர் வச்சாலும் எங்களுக்கு விருப்பம் தான்ப்பா. இந்த பேருக்கு என்ன ரொம்ப சூப்பரா இருக்கு. சேரன் சோழன் அருமையா இருக்குப்பா பேரு. ஏக்கவே அண்ணா, பேரு சூப்பரா இருக்கு. சேரன் சோழன் அழகா இருக்கு. சேரன் சோழன் அழகா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு சொல்றதா, இந்த குடும்பம் இப்போ இல்ல, தலைமுறை தலைமுறையா ஒன்னா ஒற்றுமையா தான் வாழணும். நமக்குள்ள பாக பிரிவினை அப்படிங்கிறது எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்துட்டுனா நாம உயிரோட வாழதுல அர்த்தமே இல்ல. உன் புள்ள என் புள்ள எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. நம்ம புள்ள வா, நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம்ப்பா. அப்படி ஒரு நாளும் பாக பிரிவினை வராதுப்பா. எங்களுக்குள்ள பிரிவுங்கதே வராது. வரதுக்கு நாங்க ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேச்சுப்பா. எங்க குடும்பம் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, அண்ணன் தம்பின்னு எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா தான் இருக்கணும். அண்ணங்கவன் வீட்டுக்கு தகப்ப மாதிரி, அவனுக்கான கணத்தையும் மகிமையும் கொடுத்துதான் ஆகணும். அண்ணனை எடுத்து எவனும் கேள்வி கேட்க கூடாது. அண்ணங்கவன் தகப்ப ஸ்தானத்துக்கு அடுத்தபடி. தகப்பனை எப்படி நம்ம கேள்வி கேட்க மாட்டோமோ அப்படி கூட போந்த அண்ணனையும் கேள்வி கேட்க கூடாது. அவனை அப்ப நான் நினைக்கணும், நம்ம அப்பா உருவத்தை எடுத்து வந்த மொத விதை அப்பாவே வந்து பிறக்கிறதுக்கு சமம். அவனை என்னைக்கும் தள்ளி வச்சிடாதீங்க. இந்த வீட்டுக்கு என்னைக்குமே ஜானு தான் தலை. நீங்க மத்த எல்லாருமே உனக்கு பிள்ளைங்க தான். இன்னார் புள்ளன்னு யாரும் பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாமே உங்க ரத்தம் தானே. கல்யாணம் காட்சியா இருக்கட்டும்,
அண்ணன்மாரு சம்மதிச்சாலும் தம்பிமாரு கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தம்பிமாரு செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்தை ஒரு ஆணி என்னதான் வெற்றிகரமா ஒற்றுமையா கொண்டு போனாலும் வீட்டுக்கு வர பொண்ணால ஒரு குடும்பமே தலைகீழ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம தேர்ந்தெடுக்கிற பொண்ணு சரியா இருக்கணும். அந்த பொறுப்பை உங்க அண்ணன்மார்ட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்னு நீங்க முத அவனை நம்பணும். அப்பா, அண்ணன் எந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி சொன்னாலும் நாங்க ரெடியா தான்ப்பா இருக்கோம். அப்பா, எங்களுக்கு கல்யாணம் கூட வேண்டாம்ப்பா. எங்களுக்கு இந்த குடும்பமே போதும். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்த அத்தனை பிள்ளைங்களும் தங்கமான பிள்ளைங்க. இனி வர பிள்ளைங்களும் அப்படி இருக்கணும். நீங்க கூட்டு வர பிள்ளைங்களால இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. வீட்டுக்கு வர வாழ அந்த பிள்ளைய மகாராணி மாதிரி வாழ வைங்க. எந்த வீட்டுல ஒரு பொண்ணு மகிழ்ச்சியா வாழ்றானோ அங்கதான் நல்ல ஆம்பளைங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அவளா வாழ விடுங்க. அவ சந்தோஷமா இருந்தாதான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பாப்பா. அங்க வேற இடத்துல பிறந்து வளர்ந்தாலும் இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறதுக்கும் இந்த வீட்டு பசங்க கூட வாழறதுக்கு தானே வந்திருக்காங்க. அதனால அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம எப்படி நடத்துவோமோ அப்படி நடத்தணும். எப்போ இந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க வந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க எக்காரத்தை கொண்டு வெளியில போக கூடாது. நான் சொல்றது, இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போக கூடாது. பிறந்த வீட்டு நினைப்பு தெரியாத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்கப்பா. இதுதான் கிங்ஸின் ராஜா உங்களுக்கு சொல்றது. இது எல்லாரும் சரியா கடைபிடிக்கணும். அப்புறம் கூடி சீக்கிரத்துல அலெக்ஸுக்கு பொண்ணு பார்க்கணும். அடுத்த வேலையா அலெக்ஸுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பேர் பிடிச்சிருக்கா எப்படி உங்களுக்குலாம்? சித்தப்பா, சூப்பர் பேர் சித்தப்பா. எல்லாருமே செய்யற சொல்லி கூப்பிடுறோம். அபி, அந்த பிள்ளைய வாங்கிட்ட. சரி, எல்லாரும் ஒன்னா சாப்பிடுங்க போங்க. அப்போ குழந்தைய நான் வச்சுக்கிட்டுமாப்பா? இல்ல, அவன் என்கிட்ட இருக்கட்டும். நானும் என் நண்பனும் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் என் நண்பனும் அவனுடைய பழைய வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் சித்தப்பா? ஏண்டா, எதுக்கு? இல்ல, நானும் என் நண்பனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் தான். நண்பர்கள் ஆனா சேர்ந்து இருந்ததே கிடையாது. எப்போமாவது ஒரு 2 நாள் 3 நாள் ஒன்னா இருப்போம். அதுக்காக எங்களுக்குள்ள அன்பு பாசம் இல்லாமலாம் இல்லை. நாங்க தூரமா இருந்தாலும் எங்களுக்குள்ள பாசம் அதிகம். ஆனா இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீறி இருக்கிற எங்க காலத்தை நாங்க ஒன்னா வாழலான்னு ஆசைப்படுறோம். என் நண்பன் கூட என் மீறி காலத்தை கழிக்கலான்னு இருக்கேன். பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு என் நண்பனோடு எனக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கையை நான் வாழலான்னு இருக்கேன். என் தங்கச்சி அவனை விட்டு சின்ன வயசுலேயே போயிட்டான். ஆனாலும் அவன் வேற ஒரு பொண்ணை தேடி போகவும் இல்லை. இன்னொரு பொண்ணை அவன் மனசால நினைக்கவும் இல்லை. எனக்காக, அப்பேற்பட்டவனுக்காக கடைசி காலத்துல நான் அவன் கூட இல்லைன்னா இப்படி. அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, என்ன இருந்தாலும் இது செம்புலிங்க குடும்பம், இவன் என் நண்பன் தான். அவனை விருந்தாளியா இந்த வீட்டுல வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. என் நண்பன் எப்பவும் கௌரவமா, அவன் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். இந்த வீட்டுல இருந்தான்னா அவன் பொண்ணு கொடுத்த வீடு இல்ல என் வீடா இருக்கும். அதே நானும் அவனும் இருந்தானா அது எங்க வீடு. என் மீதி காலத்தை நான் என் நண்பனோட தான் செலவழிக்க போறேன். யாரும் தடை போட்டுறாதீங்க. டேய் நண்பா, டேய் உனக்குன்னு குடும்பம் இருக்குடா. டேய் நீ என் உசுருடா. நீ இருக்கடம் தான் எனக்கு வாழ்வு. ரத்தம் இங்கதான்டா இருக்கு. என் உசுருடா நீ. உனக்காக நான் வாழணும்னு கேட்டுக்கிட்டல. என் மீதி காலம் உன் கூட மட்டும்தான். உன்னால வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். இந்த போ கூட நான் தனியா இருக்கேன்னு நீ வாழ்க்கை அமைச்சுக்கல பாரு. டேய் நீ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. உன் தங்கச்சி சுமந்த மனசுல எனக்கு வேற யாரையும் சுமக்க முடியல. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கலடா. என் தங்கச்சி மேல பாசமா இல்ல என் தங்கச்சி என் கூட போனதுனால என் மேல பாசமா? டேய் என் மீதி காலம் என் மரணம் கூட உன் மடியில தான்டா. ஏய் நான் உன் முடியல உசுரோடும் போது நீ இருக்கணும்டா. நீ இல்லாத நோடி இந்த மண்ணில் நான் இருக்க மாட்டேன்டா. ஒன்னா போயிடலாம்டா. அப்பா அப்பா நீங்க ஒன்னா வாழுங்க. நாங்க எந்த தடையும் போடல. நீங்க சந்தோஷமா இருங்கப்பா. எங்களுக்கு அப்பாவா மாமாவா நீங்க இருந்தா போதும். உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்கய்யா. சந்தோஷமா இருங்கடா. அப்பா பாசம்னா என்ன, உண்மையான பாசம்னா என்னன்னு உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம்ப்பா. ஒருத்தங்களுக்கு உண்மையா இருந்தா இப்படித்தான் இருக்கணும்னு எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. உண்மை ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. எல்லா விதத்திலையும் உண்மையா இருந்தா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்பா நான் உங்களுக்கு இப்போ வாக்கு கொடுக்கேன்ப்பா. இந்த குடும்பம் ஒரு காலமும் பிரியாது, பிரியவும் விட மாட்டேன். நான் இந்த குடும்பத்துல வந்தோடனே பார்த்தது உங்க ஒற்றுமையா தான். சத்தியமா நான் நினைக்கவே இல்லை குடும்பம் சின்ன பின்னமா இருக்கும்னு நினைச்சேன். அழகா ஒரு குருவி கூடு மாதிரி அழகா கட்டமைச்சு அதே செம்பிளிங்க கோட்டையோட
கொடி கட்டி பறந்துட்டு இருந்தீங்க பாருங்க. அதுக்கு காரணம் உங்க ஒற்றுமை, அண்ணன் தம்பி ஒற்றுமை. இந்த ஒற்றுமை தான் உங்களை இந்த ஊர்ல இன்னும் கொடி கட்டி பறக்க வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் இதே ஒற்றுமையோடும் பாசத்தோடையும் அன்போடையும் இருந்துருங்க. நம்ம கிட்ட உலகம் முழுக்க சொத்து சுகம் இருக்கலாம், ஆனா அதை விட இந்த அண்ணன் தம்பி பலம் தான் மிக பெருசு. எல்லா சொத்தையும் காட்டிலும் நீங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்கிறதா உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. மரணமே வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. பிரிக்க நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்னன்னா சரிப்பா, இந்த குடும்பம் பிரியாது. அதே மாதிரி நாம தான் வேணும்னு நம்மளை தேடி வந்தவங்களையும் விட்டுறக்கூடாது. மாணிக்கம் இந்த குடும்பத்துல அவனும் ஒருத்தன். அவன் எங்க தம்பிப்பா. அப்பா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல நீ எனக்கு அண்ணனா இருப்பேனே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் தான் இவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 5 பொம்பளை பிள்ளைக்கு அடுத்து அவன் பிறந்திருக்கான். நான் பார்க்க கூட இல்லை. பொம்மிமா வாக்கு கொடுத்திருந்தா இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. துரதிஷ்டா போய் சேர்ந்துட்டா. ஆனா பொம்மிமாக்கு மனசுல இருந்திருக்கும்ல அவன் நம்ம கூட இருக்கணும்னு. அதை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கடா. உண்மையிலே பொம்மிமா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கோம். இல்லப்பா, மாணிக்கத்தை நாங்க யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. அவன் எங்கள ஒருத்தன்ப்பா. நாங்க விட மாட்டோம். மாணிக்கம் எங்க அண்ணேப்பா. அடுத்த தலைமுறைக்கு அவன் இன்னொரு வீட்டுல இருந்து வந்தான்னு கூட தெரியாது. இந்த வீட்டு வாரிசுன்னு தான் சொல்லி வளர்ப்போம்ப்பா. அடுத்த சந்ததிக்கு அவன் யாருன்னு சொன்னதானடா இந்த வீட்டு பிள்ளைங்க சந்தேகம் வரும். நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவன் இந்த வீட்டு வாரிசு. கவினு, சாரோனு, அலெக்ஸ் எல்லாரும் எப்படியோ அப்படித்தான் மாணிக்கம்னு சொல்லி வளர்ப்போம். இதுதான் உன் விருப்பமா இருந்திருக்கு. அதை நாங்க கட்டாயமா நிறைவேற்றுவோம். ஏன் கூட போய் சாப்பிட்டு தம்பி முடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுருந்தா நல்லா சாப்பிடணும்டி. பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்க. என்ன சாப்பாடு சாப்பிடுற? இந்த கூட சாப்பிடு. ஆஹா ஆக்காட்டு எங்க பாதங்க. இன்னும் ஒரே வாய் தான், ஒரு வாய் சாப்பிட்டுருந்தா. அங்க அக்கா எல்லாம் இருக்காங்க, அங்க போட்டா ஓ கூட இதை சாப்பிட்டுட்டு போ. என் தம்பி தூங்கும் போதே சாப்பிட்டுருந்தா. சாப்பிட்டா தூக்கம் வரும். வேண்டாம். அதுக்கு என்ன, தூங்க வேண்டியதானே. இந்த சாப்பிடு ஒரு வாய் சாப்பிட்டுருமா. என்ன பாதங்க, சாப்பிட முடியலங்க. சாப்பிடுண்டி, உடம்பு எடுத்துக்காவும். ஒரு வாய் சாப்பிட்டுமா. இந்த ஒரு வயது அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். சரி ஒரு வாய் சாப்பிடு. எனக்கு தூக்கம் வரும்னே. சரி வா தூங்க வா. எல்லா ஆட்களும் வந்து போயிருக்காங்க, நான் எப்படி தூங்குவேன்? அதுக்கு என்ன, உன் உடம்பு தான் முக்கியம். இங்க வா, வந்து தூங்க முடியும். தோலை சாஞ்சி தூங்க முடியும். தூங்கு. என்ன கிங்ஸன், நீ சாப்பிடல? போய் சாப்பிடு போ. இல்ல அவளும் தூங்கிட்டா, பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. மணி என்னடா ஆகுது? எல்லாம் சாப்பிட்டாச்சு. காலையில நீ சாப்பிடல போ. இல்லனே இப்போ கை மாத்தினா முடிச்சிருவானுங்க. அவ இப்பதான் செத்து தூங்குதா. இருக்கட்டும், வேற சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப. சரி இரு, நான் வரேன். சரிடா, நானே போய் விட்டு போறேன். அண்ணே புள்ளையும் தூங்குதா. என் பிள்ளைய கை மாத்திரம்னா அவன் அழுதுருவான். ஒரு புள்ள முடிக்க வேண்டியது இருக்கும். வேண்டாம் இரு, ஒரு வேணா விட்டு விட்டுருதேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன நீ எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? என் தம்பிடா நீ. வேற தான் எனக்கு எப்படி வயிற்றுல இறங்கும். நீ சாப்பிடலையா? இல்லடா, வேலை ஏகப்பட்டது இருந்துல, அதான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு நான் போய் சாப்பிட்டுருந்தேன். இல்லை நீ சாப்பிட்டுட்டு வாங்க. உன் வயிற்றுல இல்லாம என் வயிற்றுல எப்படிடா போவோம்? ஆண்டுடா, நானும் விட்டு போறேன். ஆண்டு ஒரு வாயை சாப்பிட்டு. அந்த புள்ளையில பாக்கணும், அவளை பாக்கணும், சாப்பிடாம கிடந்திருக்கான். நீ நல்லா இருந்தா புள்ளையில பார்க்க முடியும். சரிண்ணா, நீ சாப்பிடுங்க. பிள்ளை கொண்டா. அவன் பாலுக்கால தான் நடிக்கும்னே. சரி ஒருத்தனை கொண்டா. சரிங்கண்ணா. சரி நீ அவனை பாத்துக்க. அம்மா கிட்ட போமா. வா நம்ம அம்மா கிட்ட போவோம். நான் பிள்ளை பாத்துக்க, நீ பாத்துக்க. சரிண்ணா.
அந்த கவரை பூரி எடுத்துக்கொண்டு பீரோல கொண்டு வச்சிருமா. ம் சரிங்க மாமா. அப்புறம் அதில் பேருக்குள்ள எழுதியிருப்பாங்க. அது கரெக்டா நோட்டு போட்டு எழுதுன்னு பாத்துக்க. எப்படியும் கிஃப்ட்ல தங்கங்க பொருள் எல்லாம் இருக்கும். அது சரியா எடுத்து வைக்கணும் பாத்துக்க. அவன் மகிமாவை கூட சேர்த்துக்க. ஆ சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். கவர் பையெல்லாம் ஒரு பேக்ல அள்ளி வச்சேன் பாத்துக்க. மண்டபத்துல தம்பி உட்கார்ந்துருந்தோம்ல, அதுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் பாத்துக்க. ஆ சரிங்க மாமா. ஏய் ஏலே, புள்ள அழுதான் பாரு. அழுதுட்டானா? சரி கொண்டாங்க. தூங்கிட்டு இல்லடா இவன் முடிச்சுட்டான், அவன் தூங்கிட்டு இருக்கான்னு. அதான் இவன் அழுதா அவனு முடிச்சா விடல, அவன் பிள்ளை தூங்கிட்டு இருந்தா. சச்சோ புள்ள அழுதுட்டானே. இந்தா பிள்ளை பால் கொடு. கொண்டாங்க. அச்சோ அம்மா கிட்ட வந்துட்டீங்களாமா? நீ அவனை என்கிட்ட கொடு. அவன் தூங்கிட்டான் மாமா, பாத்துக்கிறதானே? வேண்டாம் வேண்டாம், பிள்ளை என்கிட்ட கொடு. சச்சோ ரசக்குட்டி தூங்குது, அழக பாரு. தூங்குது அழக பாரு ரசக்குட்டி. சரி நான் பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ அவனை பாத்துக்க. ஆ சரிங்க மாமா. ஏங்க அவன் என்கிட்ட கொடுங்க, நான் தொட்டில போட்டு ஆட்டுதேன். தொட்டில் மண்டபத்துல கட்டிருக்கு. ஆமாங்க, இப்பதான் கட்டிட்டு வந்தேன். அவன் தொட்டில தான் தூங்குவான், கீழே படுக்க மாட்டான். சரி அப்ப தொட்டிலே தூங்க வச்சல. என்ன பிள்ளை பாத்துக்க, நான் தூங்க வச்சுட்டு வரேன். ம் சரிங்க மாமா. ஏலே அந்த பைய பொறு தூக்கிட்டு போயிரு என்ன? ஆ சரிங்கக்கா. ஏங்க அவனை கொண்டாங்க. புள்ளைய பாருடி, அவன் அழுதான் பாரு. உனக்கு ஏதாவது குடிக்கிறதா எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், கொஞ்சம் மறைச்சிட்டு நின்னுங்க போதும். நல்லா வச்சு சாப்பிட்டல? ம் நல்லா சாப்பிட்டேன். இப்பதான் பெரிய மாமா எடுத்து கொண்டு தந்தாங்க. சரி. ஏண்டி வேக்குதோ? இல்லங்க ஒண்ணு இல்ல. சரி சரி சரி. தண்ணி எடுத்துட்டு மாடி கொஞ்சம் போல இரு. இல்ல கவினே, அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிண்ணே. புழுங்க தான் செய்துங்க. ஏசி போட்டு ஏண்டி வேக்குது உனக்கு? சேலை கட்டியிருக்கல, அது அப்படித்தான் இருக்கும். உனக்கு இது சரிப்படுமா? அதை போடுடி. சேலை தான் கட்டணும் கட்டாயமா என்ன? இல்ல எல்லாரும் வருவாங்கல்ல, அதான். எல்லாரும் வந்தா என்ன? என் பிள்ளைல பார்க்கணும் வைக்கணும். தூங்கிட்டான்னு நினைக்கங்க. கொண்ட நானே வச்சுக்கிறேன். அவ பாப்பா தூங்கிட்டா. அவன் வராது ஒரு பிள்ளை பாத்துட்டு இருக்கான். சரிங்க. கிடக்கத பாரு பாட்டுல. கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம். இல்லங்க போதும், இவ்வளவு தூங்கி இருக்கல. என்ன ஒண்ணும் இல்ல. அடுத்து அடுத்து என்ன? அடுத்து இல்ல சொன்னேன். அடுத்து நான் வீட்டுக்கு போண்டிதாங்க. ஆமாமா, கட்டாயமா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும்பா. உங்கள இருடி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் பத்தியா? எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா மாமா, ரொம்ப வேலைதான். சும்மாதான் ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி சோளம் வந்தாச்சு, அடுத்து பாண்டி வரணும்ல. உங்கள போங்க.